Hello all, welcome to Boomer Uncle channel. ஜூன் 2023 ஒடிசாவில் பாலசோர் அப்படிங்கிற இடத்துல 3 ட்ரெயின் மோதி ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்டில் அரௌண்ட் 300 பேர்கிட்ட இறந்து போனாங்க, 1000 பேர்த்துக்கு மேலே இன்ஜூர் ஆயிருந்தாங்க. அந்த இன்சிடெண்ட்லேருந்தே ரிகவர் ஆகாத இந்த சமயத்தில் அடுத்த ஒரே வருஷத்தில் இன்னொரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட். வெஸ்ட் பெங்காலில் நியூ ஜல்பைகுரி அப்படிங்கிற இடத்துல ரங்கபாணி ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ட்ரெயின் மேலே கூட்ஸ் ட்ரெயின் மோதி இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் 9 பேர் இறந்ததாகவும் 41 பேருக்கு மேற்பட்டவங்க இன்ஜூர் ஆனதாகவும் சொல்லப்படுது. ரயில்வே போர்டோட இனிஷியல் ரிப்போர்ட் படி இந்த இன்சிடெண்ட்டுக்கு சிக்னல் ஃபெயிலியரும் ஹியூமன் எரர் ரெண்டுமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின்ஸ் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் இது மூலிமா ஆப்ரேட் ஆகுது. அப்படி ஒரு வேளை ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் ஃபால்ட்டாக இருக்கும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் மேனுவலாக சிக்னல் பண்ணுவார். அப்படி அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம் ஃபால்ட்டாக இருக்கும்போது ரயில்வே ப்ரோட்டோகால் படி ஒரு ட்ரெயின் ஒவ்வொரு சிக்னல்லையும் மார்னிங்காக இருந்தால் 1 நிமிஷம், நைட்டாக இருந்தால் 2 நிமிஷம் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் 10 to 15 km/h இந்த ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணணும். இந்த சிக்னலிங் ஃபால்ட்னால கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒவ்வொரு நிமிஷம் வெயிட் பண்ணி பெர்மிட்டபிள் ஸ்பீட் லிமிட்ஸில் ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்த கூட்ஸ் ட்ரெயின் 8:42க்கு ரங்கபாணி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி எந்த ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் நின்றுட்டு இருந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் மேலே மோதியிருக்கு. அடித்த ஃபோர்ஸில் இந்த பேசஞ்சர் ட்ரெயினோட கடைசி கம்பார்ட்மெண்ட்டே கூட்ஸ் ட்ரெயின் மேலே இருக்குது. அந்த பேசஞ்சர் ட்ரெயினோட கடைசி 2 கம்பார்ட்மெண்ட்டுமே பார்சல் கோச்சஸாக இருந்திருக்கு. அதுவே பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுற கோச்சஸாக இருந்தால் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சம்பவம் நடந்த இடத்துக்கே போய் பார்த்துருக்காங்க. இறந்து போன விக்டிமோட ஃபேமிலிஸ்க்கு 10 லட்சமும், சீரியஸ் இன்ஜூரிஸ் இருக்கிறவங்களுக்கு 2.5 லட்சமும், மைனர் இன்ஜூரிஸ் இருக்கிறவங்களுக்கு 50,000 கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இறந்தவங்களுக்கு 2 லட்சமும், இன்ஜூர் ஆனவங்களுக்கு 50,000 பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காம்பன்சேஷன்லாம் ஓகே, ஆனால் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன பதில்? இந்தியா மாதிரியான இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்டாக இருக்கிற நாட்டில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், அதாவது பஸ், லோக்கல் ட்ரெயின் இப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்படி பல லட்சம் பேர் ஆக்சஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் சிக்னல் ஃபெயிலியர், ஹியூமன் எரர் இதெல்லாம் எப்படி பாசிபிளாக இருக்கும்? இந்த இன்சிடெண்ட்ஸ்க்கெலாம் யார் பொறுப்பேற்றுக்குவா? இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன?